கிறிஸ்துவுக்குள் அன்பின் சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்நாளிலும் சாவகை தொடர்ச்சி 19 அவருடைய 2ஆம் வருகை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 2ஆம் வருகையில் இந்த பகுதியில் 2ஆம் வருகை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில் கர்த்தர் சிருஷ்டிப்பின் மீட்பராய் அவர் வரப்போகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதில் முதலாவது நம்ம எடுத்துக்கொள்கிற வசனம் எது என்றால் வெளிப்படுத்தல் 1:7. இதோ அவர் மேகங்களோடு வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் கிறிஸ்துவர்கள் மட்டுமல்ல, பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஏன் புலம்புவார்கள்? ஐயோ, இந்த உண்மையான தெய்வத்தை நாம் அறியாமல் அவரை குத்தினோமே என்று அனைவரும் புலம்புவார்கள் என்று இந்த பகுதியில் வெளிப்படுத்தல் 1:7 தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்படி சொன்னதோடு அவர் விடல, அப்படியே ஆகும், ஆமென் என்று சொல்கிறார். அங்கு ஒரு கேரண்டியை தராரு, நிச்சயமாக இது நடக்கும், இதை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்கிறார். இன்னும் நீங்கள் அதை தொடர்ந்து பார்ப்பீங்கன்னா 1 Corinthians 4:5 பார்த்தனால தெளிவாக தெரியும். அதனால் கர்த்தர் வருமளவும் ஏன்னா அது உண்மையாக நடக்கும் என்ற கேரண்டி இருக்கிறதுனால கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தபடி தீர்ப்பு சொல்லாதிருப்பீர்களாக. இதுக்கு நமக்கு ஒரு கட்டளை சொல்றார். அந்த காலத்துக்கு முன்னே கர்த்தர் வருமளவும் அந்த காலத்துக்கு முன்னே நீங்கள் தீர்ப்பு சொல்லாதீங்க. நீ அப்படி ஆயிடுவ, நீ இப்படி ஆயிடுவ, நீ அந்த இயேசு ஏற்றுக்கலன்னா நீ நாசமாக போயிடுவ என்ற தீர்ப்புகள் நீங்கள் சொல்லாதீர்கள். ஏனென்றால் அவர் வரப்போகிறார், அவர் தீர்ப்பு வழங்கப் போகிறார். அந்த தீர்ப்பை சொல்வதற்கு நீங்கள் நான் யார் இல்லை, எச்சரிக்கை சொல்லலாம், இப்படிலாம் நடக்கும் அல்லது நம்ம தப்பிக்கணும், இப்படி ஒரு சம்பவம் நடைபெறப் போகிறது என்று சொல்லலாம். ஆனால் ஒரு தனி நபரை பார்த்து அவரை நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. உனக்கு இப்படி ஆயிடம் என்று அவரை குற்றப்படுத்தக்கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. பாருங்க, தீர்ப்பு சொல்லாதீர்கள் என்று அந்த பகுதி சொல்கிறது. 1 Corinthians 4:5. அதில் பார்த்தீங்கன்னா, இருள் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி, இருளில் மறைந்திருக்கிறவர்கள், அவருக்கு உள்ள ஒரு இருள் இருக்கிறது, அவருடைய இருதயத்தில் ஒரு இருள் இருக்கிறது, அதில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயத்தின் யோசனைகளை எல்லாம் வெளிப்படுத்துவார். அப்போ தேவன் செய்வார், இருளில் மறைந்திருக்க அவர் வெளியரங்கமாவார். அவரை குறித்து அந்த சாட்சிகள் கடைசி காலத்தில் அவர் சொல்றதுக்கு அவர் சிலர் சொல்லுவார். அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. இருதயத்தின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார், இருதயத்தில் சில யோசனைகளாக வெளிப்படுத்துவார் என்று அந்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இதில் நாம் பார்க்கிறோம் 1 Corinthians 4:5 தொடர்ச்சியாக, அப்பொழுது அவரைக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அப்பொழுது அந்த புகழ்ச்சி அது தேவனால் உண்டாகும். அவர் சொல்லி அவர் மூலமாக அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வேத சத்தியத்தின் மூலமாக நாம் சொல்லுகிற பொழுது அது மகிமையாக இருக்கும். அது இல்லாமல் சொந்த வார்த்தையினால, வேதத்தில் எழுதப்படாத வார்த்தையினால அப்படி ஆயிடும் என்று தீர்ப்பு வழங்குவதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இன்னும் உங்களோடு நான் பேச போகிறது சிருஷ்டிகளின் மீட்பு. அப்போ சிருஷ்டிகளின் மீட்பு என்றால் சிருஷ்டிகளை மீட்கப் போகிறார் என்றால் அங்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த மீட்புக்கு இருக்க வேண்டும். நீங்களும் நானும் அதற்கு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 18 22 மட்டும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் உங்களோடு சில விஷயங்களை பேசலாம். என்னோடு பேசின சில விஷயங்களை மட்டும் தான் இங்கே சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதை வீட்டில் வாசிக்கிற பொழுது, ரோமர் 8:18 22 மட்டும் வாசிக்கிற பொழுது தேவன் உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். என்னோடு பேசின வார்த்தைகளை நான் உங்களோடு இப்பொழுது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அக்காலத்தில் பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும், இக்காலத்தின் பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும், மகிழ்வை ஒப்பிடத்தக்கதாக அல்ல என்று எண்ணுகிறேன். அப்போ இந்த காலத்தில் பாடுகள் நம்மிடம் வெளிப்படும்,
இந்த பாடுகள் எதற்காக வெளிப்படணும்? அது மகிமையான பாடுகள் அல்ல, அது தேவன் அதில் வருத்தப்படுகிறார் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. நாம் பாடுகள் படுவதற்கு அவர் ஏன் வருத்தப்படுகிறார்? இதில் மகிமை இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த மகிமை இல்லை என்றால் அது என்ன சம்பவம்? ஏன் அப்படி மகிமை இல்லை என்று அந்த வசனம் எழுதி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 11:32 ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நியாய தீர்ப்பு போகாதபடி கர்த்தரால் சிக்ஷிக்கப்படுகிறது. அப்போ நியாய தீர்ப்புக்கு ஏதுவான பாவம் நமக்குள்ள இருக்கிறது. அந்த பாவம் இல்லாமல் நாம் ஆசீர்வாதமாக இருந்தால் தேவ நாமம் மகிமைப்படும், அது மகிமையாக இருக்கும். அப்போ நம்ம செய்கிற தவறினால் நம்ம படுகிற தண்டனையாக இருந்தாலும் புறஜாதிகளுக்கு அது புரியாது. அவங்க சொல்லுவாங்க, இவன் கிறிஸ்துவன் தானே, இவன் தேவனை ஏற்றுக்கொண்டவன் தானே, இவனுக்கு ஏன் இந்த பாடுகள், ஏன் இவனுக்கு கஷ்டம், இவன் கிறிஸ்துவுல இருந்து பாடல் அனுபவிக்கிறான், நான் கிறிஸ்துக்குள்ள இல்லாத பாடல் அனுபவிக்கிறேன். அப்போ இந்த பாடுகள் கிடைக்கிற எதனால் இந்த பாடுகள் நமக்கு இருக்கிறது? கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு எல்லா பாவங்களும் எல்லா காரியங்களும் இந்த பூமியிலே சரி கட்டப்படும். எனவே சில நேரங்களில் சில புறஞ்சாதிகளை கொண்டு கூட நம்முடைய கஷ்டங்களை சரி பண்ணது அவர் இது பண்ணுவார். ஆனால் இது இந்த காலத்தில் மகிமையாக இருக்காது. அது எப்போ மகிமைப்படும் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இல்லையே, அது 19ஆம் வசனம் சொல்கிறது, தேவனின் புத்திரர் வெளிப்பட சிருஷ்டிப்பு காத்திருக்கும் காலம். இந்த காலம் அவர் வெளிப்படுவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். இந்த பாடுகளின் காலம் என்பது அவர் வெளிப்படுக்காக காத்திருக்கிற காலம். இந்த பாடுகளுக்கு இந்த காரணம் என்ன? நமக்குள்ள இன்னும் மேலும் மேலும் நமக்குள்ள பரிசுத்தங்களாத ஒரு நிலைப்பாடு. அது இந்த காலத்தில் மக்களுக்கு இந்த பாடுகளை ஒரு மகிமை இல்லாதவாறு இருக்க நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பது அந்த வசனத்தின் வெளிப்பாடாக காணப்படுகிறது. அதில் 20ஆம் வசனம் சொல்லுது, சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, இந்த சிருஷ்டிப்பு என்பது இவ்வளவு நாள் இந்த உலகத்தில் அடிமையாகப்பட்ட, இந்த உலக காரியங்களுக்கு அடிமையாகப்பட்ட, சாத்தானுக்கு அடிமையாகப்பட்டதிலிருந்து விடுதலை ஆகி, அப்போ சாத்தான் நம்மை விடுதலையாக நம்மை அவன் ஆளுகை செய்கிறான். எப்படி ஆளுகை செய்கிறான்? நீ பாவம் செய்யலாம், நீ எது வேணா செய்யலாம், எல்லாமே சரியாயிடும், நீ காணிக்கை மற்ற காரியங்களை கொடுத்து நீ காரியங்களை செய்கிற பொழுது அது எல்லாம் மறைந்துவிடும் என்று அவன் சொல்லுவதற்கு ஏதுவாக அவன் நம்முடைய இருதயத்தை மழுங்கடிக்கிறதுக்காக அவன் நம்மை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். அழிவுக்குரிய அடிமை என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நம்மை விடுதலை. அழிவுக்குரிய மகிமை என்பது நம்ம ஆத்மா மரணம் என்ற அழிவுக்கு அவன் நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறான். அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். எனவே நாம் காத்திருக்க வேண்டிய காலத்தில் நாம் எதற்காக காத்திருக்கிறோம், எப்படி காத்திருக்கிறோம்? சிருஷ்டிப்பானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நாம் காத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அதில் நாம் தொடர்ச்சியாக பார்க்கிற பொழுது 20ஆம் வசனத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு, நமக்கு இந்த பூமியில் மகிமை கிடையாது, இந்த பாடுகள் படுகிற போது மகிமை கிடையாது, அது மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று அங்கு சொல்லப்பட்டது. ஆனால் இங்கு தெளிவாக சொல்லப்பட்டது, தேவனுடைய பிள்ளைகளுடைய மகிமைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அது அவருடைய வெளிப்படும் நாளே அந்த மகிமை நமக்கு கிடைக்கும். இப்பொழுது கிடைப்பது மகிமை அல்ல, இப்பொழுது கிடைக்கிறது சின்ன ஈவுகள். நம்முடைய பரிசுத்தத்துக்கு வேண்டிய பரிசுத்தமாய் நாம் வாழ்கிற பொழுது இந்த உலகத்தில் நாம் இன்னும் ஆசீர்வாதமாக இருப்போம், இந்த உலகத்தில் இன்னும் நல்லா இருப்போம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. மத்திய 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நீதி தெரிகிற பொழுது இவையெல்லாம் உனக்கு கூட கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பூமியில் ஆசீர்வாதம் உண்டு. ஆனாலும் இந்த ஆசீர்வாதத்தை மத்தியில் நாம் செய்கிற தவறுகளுக்கு தண்டனைகளை, சிக்ஷைகளை இந்த பூமியிலே நமக்கு சரி கட்டி அவர் வரும் நாளில் நம்ம சிருஷ்டியை மீட்கும்படி அவர் வரப்போகிறார் என்பதுதான் அந்த வேத சத்தியத்துடைய தெளிவான முறையாக இருக்கிறது. அப்போ இயேசு 2ஆம் வருகை என்பது சிருஷ்டிப்புடைய ஒரு மீட்பாக காணப்படுகிறது. இதுல 21ஆம் வசனம் சொல்லுது, சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல. ஒரு சிருஷ்டியானது தன்னுடைய சுய விருப்பத்தின்படி குடிக்கலாம், பாவம் செய்யலாம், விபச்சாரம் செய்யலாம், என்ன வேணாலும் இந்த உலகத்தில் செய்யலாம், மற்றவங்களை ஏமாற்றலாம், மற்றவங்க வயிற்றடிக்கலாம், மற்றவருடைய பணங்களை கொள்ளையடித்து அவர்கள் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாமல் அதை நாம் சேர்த்து வைக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் இந்த வேதம் சொல்கிறது, அவருடைய சிருஷ்டிகளால் அவரால் மீட்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல என்று சொல்லப்படுகிறது. சுய இஷ்டத்தினால் அல்ல என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு விளக்கத்தை நாம் தேட வேண்டும் என்றால் வெளிப்படுத்தல் 22:11-12 சொல்கிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்,
நரகம் கிடையாது, பரலோகம் கிடையாது, வேற எந்த வாழ்க்கையும் கிடையாது. இந்த உலக வாழ்க்கையிலே எல்லாமே இருக்கு. இந்த உலக வாழ்க்கை தான் எனக்கு சந்தோஷம். இந்த உலக வாழ்க்கையிலே என்னை யாரும் செய்ய முடியாதா, ஒன்றும் செய்ய முடியாவிட்டால் நான் இன்னும் பரலோக ராஜ்யத்துக்கு எல்லாம் கிடையாது, மரித்த பிறகு ஒன்றுமே கிடையாது என்று சொல்கிறவர்களுக்காக அவர் சொல்கிறார். அப்படி இருக்கிறவர்கள் அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள், அவர்கள் தன்னுடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள், அவர் அந்த மகிமைக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள். எனவே அவர் சொல்றார், அவர் வெளிப்படுத்தல் 22:11-12 அழகா தெளிவாக சொல்கிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த உலக வாழ்க்கையை காட்டிலும் சிலருடைய காரியம், ஏன் அவர்கள் அந்த பாவத்தில் விடுபடல, ஏன் அதில் மீட்கப்படலை என்றால் அதில் சொல்லப்பட்ட காரியம் இதுதான். எனவே அவர்களை அப்படிதான் இருப்பார்கள், அவருடைய வாழ்க்கை அப்படிதான். கொரோனா என்ற ஒரு வியாதி என்பதே கிடையாது என்று ஒரு சிலர் சொல்லிக்கொண்டு அதற்காக ஏளனம் பண்ணி சிரித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த கொரோனா வியாதி வந்தவர்களுக்கு தெரியும் அதனுடைய பாடுகள் என்ன, அதனுடைய கஷ்டங்கள் என்ன, அதனுடைய நிலைப்பாடு என்ன என்று. அந்த கொரோனா வியாதி மீட்டு வந்தவர்களை போய் கேட்டால் தான் அதனுடைய கஷ்டங்கள் தெரியும். அந்த கொரோனா வியாதியில் மூலமாக அவர்களுக்கு பட்ட பாடுகளும் பட்ட கஷ்டங்களும் அவர்களுக்கு அதன் பின்பாக அவர்களுக்கு தெரியும். ஆனால் வராதவர்களுக்கு அது தெரியாது. அதே போல தான் இந்த நரகத்தை அனுபவிக்காதவர்களுக்கு, நரகத்தை இன்னும் நாம் பார்க்காததுனால இவங்க அப்படிதான் பேசுவார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. மீண்டும் நாம் அந்த ரோமர் 8வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்த்ததில்ல, பின்பாதையை தொடர்ந்து பார்ப்போம். கீழ்ப்படுத்துகிறவர்களாலே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் சாத்தான் கீழ்பட்டு இருக்கிறது. ஒரு மாயையான வாழ்க்கை, இந்த உலகத்தில் இருக்க ஆசீர்வாதம் என்ற அந்த மாயையான வாழ்க்கைக்கு அவர்களை கீழ்ப்படுத்தி இருக்கிறது. அந்த மாயையான வாழ்க்கையில் அவர்கள் விடுபடுவதில்லை. அதுலேயும் ரோமர் 8:22 சொல்கிறது, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரை சர்வ சிருஷ்டிகளுக்கு வேகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இந்த உலகத்தில் கிறிஸ்துவ என்னதான் அடித்தானோ என்னதான் வச்சானோ போய் சொல்கிறான்னா அவன் பணத்துக்காக போகிறவன் உண்மையான கிறிஸ்துவனாக இருக்க மாட்டான். அவன் போவதற்கு ஒரு நோக்கம், அந்த பிரசவ வேதனை, இந்த சிகிச்சைக்கு மீட்க வேண்டுமே, ஐயோ என்னுடைய பிரதமர் மீட்க வேண்டுமே, என்னுடைய முதலமைச்சர் மீட்க வேண்டுமே, எங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மீட்க வேண்டுமே, என் சொந்தங்கள் மீட்க வேண்டுமே, என் மற்றவர்கள் மீட்க வேண்டுமே. இந்த மீட்பை குறித்து அந்த பாரம், அந்த பிரசவ வேதனை என்று வேதம் சொல்கிறது. அந்த வேதனையோடு செயல்படுகிறவர்களாய் கிறிஸ்துக்குள் இருக்க வேண்டும். இயேசு அதற்காக அந்த பூமியில மீண்டும் 2வது வருகையில் வரப்போகிறார். அவரும் அந்த வேதனையோடு இருக்கிறார். நம்ம அனைவரும் மீட்கப்பட வேண்டும். சிசுவின் மீட்பு மிக முக்கியம். உண்மை உள்ள கிறிஸ்துவன் மதவெறி அல்ல, மதங்களே இல்லை. மதங்கள் என்பது பொய்யாக எழுதப்பட்ட ஒன்று. மதங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டது, ஜாதிகள் மனிதனால் உருவாக்கப்பட்டது. நாம் ஒரே தேவன் வானத்தையும் பூமி யார் உண்டாக்கினாரோ அவருக்கு நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் நாம் கடந்து செல்கிறவர்கள். சிருஷ்டிப்பு மீட்பு மட்டுமே அவளுடைய செயல் திட்டமாக இருக்கும் என்பதுதான் நமக்கு சொல்லப்பட்ட காரியமாக இருக்கிறது. நாம் 2ஆம் வருகையை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே வேளையில் அவர் வருவதற்கு ஒரு நோக்கம், சிருஷ்டிப்புகளை மீட்பதற்காக, அவருடைய பிள்ளைகளை மீட்பதற்காக. எனவே அந்த நோவா காலத்தில் எப்படி நாம் இருந்தோமோ அதுபோல் நாம் இருக்கக்கூடாது என்று நம்முடைய வேத மத்தியோ 24வது அதிகாரம் 37-38 சொல்கிறது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, நோவா காலத்தில் எப்படி நடந்தது. நோவா காலத்தில் அனைவரும் நோவா சொன்னதை கேட்கல. இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும், இது மாதிரி ஒரு அழிவு வரும், இது மாதிரி ஒரு பேழைக்குள்ள நம்ம இருந்தால் நம்ம தப்பிச்சிடுவோம் என்று அவர் சொல்லி பார்த்தார். கேட்கல, அந்த பேழைக்குள்ள வரல. அவர்கள் அனைவரும் அந்த ஜலப்பிரளயத்தை அழிந்து போனார்கள் என்று இதற்கு நமக்கு சரித்திர சான்றுகள் இருக்கிறது. நோவாவுடைய பேழை இன்றைக்கும் அரராக் மலை மேலே நிற்பதாக அதை சென்று பார்த்து வந்த நம்முடைய ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சாட்சி உள்ள உண்மையான நடந்த சம்பவத்துடைய சரித்திர ஆராய்ச்சிகள், சரித்திர எல்லாமே தெளிவாக சொல்கிறது. ஜலப்பிரளயம் வந்ததையும் ரோமாரியா கண்டம் ஜலத்தினால் அழிந்ததை குறித்தும்
எல்லாமும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்தோம்? அந்த நோவா காலத்தில் இருந்த நம்முடைய ஜனங்கள் என்ன செய்தாங்க? அதை எதுவுமே உணராது இருந்தாங்க. இன்றைக்கும் நாம் எப்படி இருக்கோம்? நோவா காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே நாம் இருக்கிறோம். இதெல்லாம் ஏதோ ஒரு இந்த கிறிஸ்துவ பைத்தியக்காரன் ஏதோ பேசி கொண்டிருக்கிறான் என்பது போல அவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நாம் வேதத்தில் இருக்க உண்மை சத்தியத்தை நாம் பேசிக்கொண்டிருக்கோம். இது உண்மை உள்ளது, இதில் எழுதப்பட்டது உண்மை. இதன்படி நீங்கள் மாறாவிட்டால் உங்களுடைய ஆத்மா அழிந்து போகுமே, நீங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கோம். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போல இருக்கிறார்கள். அதுதான் நல்ல அந்த வசனம் தெளிவாக அப்படியே நோவா காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே. அந்த அப்படியே என்ற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. நோவா காலத்தில் உணர்ந்து இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷகுமாரனுடைய 2ஆம் வருகையில் அப்படி இருக்கும். ரகசிய வருகைகளை எடுத்துக்கொள்வதற்கு அவர் பாத்திரங்களாக இருப்பாங்க. இவர்கள் அப்போதும் உணர்வு இல்லாமல் இருப்பாங்க. எப்படி எனில் அவர் வரும் காலத்தில் நடக்கும். எப்படி எனில், அதுவும் எப்படி எனில் அந்த வார்த்தை எப்படி நடக்கும்? ஜலப்பிரளயத்திலே முன்னாள் காலத்திலே நோவா பேழைக்கு பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குளித்தும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். இன்றைக்கு மக்கள் உலக சுகமாக வாழ்க்கை, தன்னுடைய சுய லாபம், தான் சொந்த குடும்பத்திற்கு சொத்துக்களை சேர்ப்பது, தான் சொந்த குடும்பங்களுக்காக செயல்படுவது, தனக்காக வாழ்வது, உலகத்துடைய நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் படி மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படி ஏதாவது ஒரு பதவி நமக்கு இருக்குமானால் அவர் போலீஸ்காரராக இருந்தால் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அவன் என்ன அவருக்கு நீதி தேடி வர நீதி செய்ய வேண்டும். ஒரு நல்ல டாக்டராக இருந்தால் அவங்க நல்ல வைத்தியம் செய்ய வேண்டும். ஒரு நல்ல கவர்மெண்ட்டு தாசில்தார் போன்றவர்கள் இருந்தால் அவரை தேடி வர மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆனால் நல்ல பணி அவர்கள் செய்யாமல் அவருடைய சொந்த லாபத்துக்காக புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை காட்டின ஒரு வாழ்க்கை, மேன்மையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் உங்களையும் என்னை மீட்கும்படி அவர் 2ஆம் வருகையில் வரப்போகிறார். எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று இந்த பகுதியை உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கேன். இது தொடர்ச்சியாக நாளைக்கும் உங்களோடு பேசப் போகிறேன். அவர் வருகிற பொழுது சிருஷ்டிப்பை மீட்கும்படி வந்தார் என்று நான் பேசினேன். அதில் பேசப் போகிறேன். அவர் வருகிற பொழுது தீமையை செய்த ஜனங்களை தண்டனை கொடுக்கும்படியும் தீமையை ஒழிக்கும்படியும் அவர் வரப்போகிறார் என்று நாளைக்கு நாம் இதை தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? வல்லமை கிருபையுள்ள தேவனே, இந்த கரங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீ நல்லவர், கிருபை உள்ளவர், கரிசனை மிக்கவர், அன்புள்ளவர். எவனே எங்கள் ஒவ்வொரு நீ பொறுப்படுத்தி வழி நடத்தும். அப்பா, உங்களுடைய வருகை நாட்கள் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதவரை எங்களை காத்துக்கொள்ளும். உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பா, இதை பார்த்து கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வதியும் அவர்களுடைய அந்த கொரோனா பயத்தை அவர்கள் நீக்கும். அப்பா, அவருடைய சுகத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவர்கள் கொடும். உங்களுடைய கிருபையும் உங்களுடைய கரிசனையும் உங்களுடைய அன்பும் அவர்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரதர் அண்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட்.